நீ தீயா இல்லை தின்றலா. அத்தியாயம் 6. ராகவனோடு தானும் தீ மிதிக்கப் போகிறேன் என்று மது சொல்ல அனைவருக்கும் அதிர்ச்சியாகி போனது. ராகவன் மட்டும் எதுவும் பேசாமல், முகத்தில் அதிர்ச்சியும் இல்லாமல் அமைதியாயிருந்தான். ஏனென்றால் ராகவனுக்கு தெரியும், தனக்காக மது எதுவும் செய்வாள் என்று. நிச்சயமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தீ மிதிக்கணும்னா 48 நாள் விரதம் இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாதுமா என்று வாசு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டும் 48 நாள் விரதம் இருந்து இதெல்லாம் பண்ணுறாரா அண்ணா என்று மது வாசுவிடம் கேட்க, தங்கச்சிம்மா அது என்று வாசு ஆரம்பிக்க, போது நிறுத்துடா என்று வாசுவை அடக்கினான் ராகவன். அதற்குள் ஐயரங்கு வந்துவிட்டார். மஞ்சள் தண்ணீர் ஊத்தியாச்சா? தீ மிதிக்க நேராச்சு, சீக்கிரம் வாங்கோ என்று ஐயர் அழைக்க, இதோ வரேன் என்று சொல்லி ராகவன் முன்னே நடக்க மற்ற நால்வரும் அவன் பின்னே நடந்தனர். ராகவனின் அரண்மனையில் தொலைக்காட்சியில் ராகவன் தீ மிதிக்கப் போகும் செய்தியை அறிந்த அவனது தாய் லதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஹாலில் இருந்தபடியே சஞ்சய் சஞ்சய் என்று கத்தினாள் ராகவனின் தாய். அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த சஞ்சய் லதாவின் குரல் கேட்டு, இதோ வரேன் பெரியம்மா என்று அவசரமாக கீழே ஓடி வந்தான். லதாவின் குரல் கேட்டு அந்த அரண்மனையில் இருந்த அனைவரும் ஹாலுக்கு வந்து நின்றார்கள். அண்ணி, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று பார்த்திபன் லதாவிடம் கேட்க, சஞ்சய் எங்க என்று கத்தினாள் லதா. இதோ வந்துட்டேன் பெரியம்மா என்று சொல்லியவாறு படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் சஞ்சய். அப்பொழுதுதான் தொலைக்காட்சி பெட்டியில் ஓடிக்கொண்டிருந்த ராகவன் பற்றிய செய்தியை அனைவரும் பார்த்தார்கள். சொல்லுங்க பெரியம்மா என்று சஞ்சய் லதாவின் பக்கம் வந்து நின்றான். உங்க அண்ணன் எங்க இருக்கான் என்று குரலில் அனல் கக்க கேட்டாள் லதா. தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியை சஞ்சய் கவனிக்கவில்லை. இது என்ன பெரியம்மா கேள்வி? அண்ணன் ஆஃபீஸில் தான் இருக்காங்க பெரியம்மா என்று சிரித்து கொண்டே பதில் கூறினான் சஞ்சய். உண்மையை சொல்லுடா என்று லதா மறுபடியும் கேட்க, அப்பொழுதுதான் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தி சஞ்சயின் காதில் விழுந்தது. ஐயோ, எந்த விஷயம் அப்படி சேனல்காரங்களுக்கு தெரிஞ்சது என்ற குழப்பத்திலும், இது தெரிந்தால் லதா என்ன செய்வாளோ என்ற பயத்திலும் நின்று கொண்டிருந்தான் சஞ்சய். கேட்டுக்கிட்டே இருக்க, இப்படி வாயை மூடிட்டு இருந்தா எப்படி? பதில் சொல்லுடா என்று லதா கேட்க, அண்ணி தான் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லேண்டா என்று சஞ்சயிடம் கூறினார் பார்த்திபன். அது அண்ணன் கருமாரியம்மன் கோயிலில் பூ மிதிக்க போயிருக்காங்க என்று சஞ்சய் திக்கி திணறி கூறினான். பார்த்திபா, கருமாரியம்மன் கோயிலுக்கு இப்பவே போகணும், சீக்கிரம் காரை எடுங்க என்று லதா சொல்ல, சரிங்க அண்ணி என்று காரை எடுக்க அரண்மனை வாசலுக்கு சென்றான் பார்த்திபன். அப்பொழுதுதான் மாயா அரண்மனையில் நுழைந்தாள். கோபத்தில் நின்றிருந்த லதாவை பார்த்ததும் மாயா, அத்தை என்ன ஆச்சு, ஏன் டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்க, ராகவன் அண்ணா கருமாரியம்மன் கோயிலில் பூ மிதிக்க போறாங்களாம், அதனால தான் அம்மா டென்ஷனாக இருக்காங்க என்று சீதா சொல்ல, பூ தானே அத்தை, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க என்று மாயா சொல்ல, இடியட், பூனா பூ இல்லை தீ என்று லதா கோபம் கக்கும் விழிகளோடு மாயாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து பார்த்திபனோடு கோவிலை நோக்கி சென்று விட்டாள். லதா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டாள் மாயா. லதாவும் பார்த்திபனும் காரில் ஏறி சென்றதும் அவசரமாக தன் அறைக்கு ஓடிய சஞ்சய் வாசுவிற்கு ஃபோன் செய்தான். ரிங் போய்கொண்டே இருந்தது, ஆனால் வாசு எடுக்கவில்லை. மறுபடியும் சஞ்சய் வாசுவிற்கு அழைத்தான். அந்த முறை ஃபோனை எடுத்தான் வாசு. ஹலோ மாம்ஸ், எங்கே இருக்கீங்க என்று சஞ்சய் கேட்க, நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாதாடா, கருமாரியம்மன் கோவிலில் தான் என்று வாசு சொல்ல, மாம்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை என்று சஞ்சய் பதட்டமாய் கூற, என்னடா பிரச்சனை என்றான் வாசு. அண்ணா பூ மிதிக்க போகிற விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்று சஞ்சய் கூற, என்னடா சொல்ற என்றான் வாசு.
ஆமாம் மாம்ஸ், பெரியம்மாவுக்கு தெரிஞ்சு பெரியம்மாவும் அப்பாவும் கருமாரியம்மன் கோவிலுக்கு காரில் வந்துட்டு இருக்காங்க என்று சஞ்சய் சொன்னதும், போச்சுடா, எல்லாம் போச்சு, என்னென்ன பிரச்சனை இதனால் வரப்போகுதுன்னு தெரியலையே என்று வாசு சொல்ல, மீடியாக்காரங்களுக்கு அண்ணன் பூ முதிக்க போகிற விஷயத்த ஏன் சொன்னீங்க என்று சஞ்சய் கேட்க, டேய் நான் என்ன லூஸாடா மீடியா கிட்ட நியூஸை சொல்ல என்று வாசு கூறினான். இப்போ என்ன மாம்ஸ் பண்ணுறது என்று சஞ்சய் கேட்க, நம்மளால என்னடா பண்ண முடியும், நீ முதல்ல கிளம்பி கோயிலுக்கு வா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் என்று வாசு சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். இதனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஐயோ கடவுளே, என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்க, இவங்க கிட்ட செங்கிட்டு நான் தாண்டா முழிக்கிறேன் என்று வாசு புலம்பிக் கொண்டிருந்தான். இவளில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்தில் சஞ்சயும் கருமாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பிவிட்டான். வாசலில் கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்டு சீதா ஓடி வந்து, அண்ணா நானும் உன் கூட வரேன் என்று கூற, நான் எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியுமா என்று சஞ்சய் கேட்க, எனக்கு தெரியும், நீ கருமாரியம்மன் கோவிலுக்கு தானே போகிற, நானும் வரேன் என்று காரின் முன்கதவை திறந்து அமர்ந்து கொண்டாள் சீதா. சஞ்சய், சீதா இருவரும் கருமாரியம்மன் கோவிலுக்கு விரைந்தனர். தகதகவென நெருப்புத்தணல் 20 அடிக்கு பரப்பி வைக்கப்பட்டிருக்க அதன் முன்னே ராகவன் நின்று கொண்டிருந்தான். பக்கத்தில் மதுவும் நின்றிருந்தாள். மது, சொன்னா கேளுமா, இந்த பக்கம் வந்துருமா என்று வாசு சொல்ல, அப்பன்னா உங்கள் ஃப்ரெண்டையும் வர சொல்லுங்க, அப்போ தான் நானும் வருவேன் என்று மது சின்ன குழந்தை போல் அடம் பிடித்தாள். மது, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, உன் முன்னாடி இருக்கிறது நெருப்பு, தெரியும்ல, சுடுண்டி என்று திவ்யா சொல்ல, பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று அமைதியான குரல் தழுதழுக்க மது கூறினாள். தீயில் இறங்க தயாராய் நின்ற ராகவனின் முன்னே சென்ற மது ராகவனை பார்த்து, வேணாங்க, இதில் இறங்குனா அப்புறம் என்று மது ஏதோ சொல்ல வர உதட்டோரம் மெல்லிய புன்னகையோடு இப்படி கூறினான் ராகவன், அவளின் கண்களை ஆள பார்த்தவாறு. செத்துடுவேனா என்றான். அந்த சமயம் திடீரென புயல் காற்று வீச ஆரம்பித்தது. அனைவரின் உடைகளும் காற்றில் பறந்தது. நிற்க முடியாமல் எல்லோரும் தள்ளாடினர். ஆனால் ராகவன் மட்டும் சிலை போல உறுதியாய் நின்றிருந்தான். அடித்த காற்றில் மதுவும் தான் நிற்க முடியாமல் தள்ளாடினாள். மதுவை தன் பக்கவாட்டில் நிறுத்திய ராகவ் நெருப்பில் கால் வைக்க போக மதுவும் தன் காலை எடுத்து நெருப்பில் வைக்க போனாள். அவளை அப்படியே தன் 2 கைகளில் ஏந்திய ராகவன் நெருப்பில் நடக்க ஆரம்பித்தான். அந்த சமயம் அங்கு வேலில் மாட்டப்பட்டிருந்த பூமாலை புயல் காற்றில் பறந்து இவர்களின் இருவர் கழுத்திலும் மாலையாய் விழுந்தது. ராகவன் மதுவை கைகளில் தூக்கியதும் ராகவனை இமைக்காது பார்த்த மது அப்படியே கீழே பார்த்தாள். நெருப்பின் தணல் சிவப்பாயிருக்க ராகவனின் மஞ்சள் வேட்டியில் தீப்பற்ற ஆரம்பித்தது. அப்படியே அதை பார்த்து அதிர்ச்சியில் மயங்கினாள் மது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது இந்த கதையில் அப்படிங்கிறத நாளைக்கு நான் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறேன் மக்களே. காதல் ரசம் பொங்க பொங்க நான் இந்த கதையை எழுதுகிறேன். ஒவ்வொரு அத்தியாயமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கதை. ஓகே, பை, see you, take care.